வருவாய்த்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அது நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இன்னொன்று சிஎம் ஃபீல் பண்றாங்க, பொதுமக்கள் பல்வேறு திட்டங்களில் பயன் பண்றதுக்காக நிறைய ஆஃபீஸஸ் போக வேண்டியிருக்கு, நிறைய டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸஸ்க்கெல்லாம் போக வேண்டியிருக்கு, நிறைய சிரமங்கள் உள்ளாகிறாங்க. ஸோ ஏன் மாவட்ட நிர்வாகம் மக்களை நோக்கி போய் அவங்களுடைய வீட்டின் அருகாமையிலே திட்டத்தின் பயன்களை ஏன் தரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக முதலமைச்சர் அவர்கள் மக்களுடன் முதல்வர் அப்படின்ற ஒரு திட்டத்தை 2023 அறிவிச்சாங்க. முதல் கட்டமாக நகரப்பகுதிகள், அதாவது அர்பன் ஏரியாஸ் சொல்லக்கூடிய இடத்துல இந்த திட்டங்கள் நடைபெற்றது. சென்னை உள்ளிட்ட அனைத்து நகரப்புறங்களும் இந்த முகாம்கள் நவம்பர் 23 முதல் ஜனவரி 24 வரை நடைபெற்றது. அந்த முகாம்களில் குறிப்பா 2058 முகாம்கள் நடைபெற்றன. 9,05,000 பெட்டிஷன்ஸ் பெறப்பட்டு அனைத்துக்கும் தீர்வு காணப்பட்டு பொதுமக்களுக்கு அவங்களுடைய குறை சம்பந்தமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்த முகாம்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மனுக்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆராய்ச்சி பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பட்டா மாற்றம், மின் இணைப்பு பேர் மாற்றம், வரி, உரிமம், அனுமதி, இது போன்ற நிறைய டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாங்க, அட்ரஸ் மாறி போயிடுறாங்க, வேற ஊர்லேருந்து இங்கே வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் எங்களுக்கு இந்த முகாம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது, நாங்கள் போன உடனே எங்களுக்கு இணையத்தில் பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சமூக நல பாதுகாப்பு திட்டம், ஓய்வூதியம், இலவச வீட்டு படைப்பட்டா, இந்த மாதிரி டாப் 10 அனலைஸ் பண்ணி வந்தது. அடுத்து பார்த்தோம்னா அடுத்த கட்டமாக ஊரக பகுதியில் இந்த முகாம்கள் நடத்தினா என்ன அப்படின்னு சொல்லி 2ஆம் கட்டமாக ஊரக பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்பட்டன. அது கடந்த ஆண்டு 2024 ஜூலை மாதம் ஆரம்பித்து செப்டம்பர் வரை நடைபெற்றது. அதில் பார்த்தீங்கன்னா 2344 முகாம்கள் நடைபெற்றன. நம்பர் ஆஃப் பெட்டிஷன்ஸ் ரிசீவ்டு 12,81 lakhs பெட்டிஷன்ஸ் ரிசீவ்டு. அதில் பெரும்பாலான இன்ஃபேக்ட் அந்த முகாமில் பெறப்பட்ட 95% ஆஃப் த பெட்டிஷன்ஸ் நாங்கள் தீர்வு காணிருக்கோம். இன்னும் சில பெட்டிஷன்ஸ் குறிப்பாக ரெவன்யூ துறையை சார்ந்த இந்த பட்டா கேட்கறதெல்லாம் அந்த ப்ராசஸில் இருக்குது. அதை வெரிஃபை பண்ணி அதுக்கும் உரிய நேரத்தில் தீர்வு காணப்படும். கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா, முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு அட்டை, சிஎம்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, ரேஷன் அட்டை, அதில் பெயர் மாற்றம், அப்புறம் மின் இணைப்பு பெயர் மாற்றம், மாற்றுத்திறனாளிகளுக்கான சாதனங்கள், பட்டா மாற்றம், சான்றிதழ், இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் அவங்கள்ட்ட மனுக்கள் பெறப்பட்டு இது பண்ணுது. இதில் என்ன முக்கியமான நோக்கம் புரிஞ்சுக்கணும்னா, மக்கள் அதிகமாக நாடும் தேவைகள், சர்வீசஸ், ஸ்கீம்ஸ், இதெல்லாம் மக்கள் எங்க வசிக்கிறாங்களோ அவங்க வீட்டின் அருகாமையிலேயே முகாம்கள் நடத்தி வழங்கப்பட வேண்டும். இதுதான் இதோட நோக்கம். ஸோ இந்த 2 கட்டம், phase 1, phase 2 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நம்மளுக்கு அதில் ஃபீட்பேக் கிடைச்சதுல சரி இந்த முகாம்கள் மக்கள் லைக் பண்ணுறாங்க, இதை நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிஎம் ஃபீல் பண்ணாங்க. phase 3ன்னு ஒன்று ஆரம்பித்தோம். முதல்வர் முகவரி phase 3, அது ஜனவரி மாதம் இந்த ஆண்டு 21ஆம் தேதி ஆரம்பித்து 30/6 வரைக்கும் அந்த முகாம்கள் நடைபெற்றன. இதோடைய ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னோம்னா, குறிப்பாக SC/ST மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் அவங்களுக்கு இந்த முகாம்கள் நடத்தி ஸ்பெஷல் கேம்ப்ஸ் சொல்லக்கூடிய, ஏற்கனவே லாஸ்ட் டைம் நடத்தின கேம்ப்ஸில் சில மக்கள் எங்களுக்கு தெரியல, நாங்கள் வரல, எங்கள் ஊரில் முகாம் வச்சா வர முடியும் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை ஃபீட்பேக்காக எடுத்து சிஎம் சொன்னாங்க, ஸ்பெஷலாக இவங்களுக்கு அவங்க அதிகமாக வாழக்கூடிய பஞ்சாயத் ஹேவிங் SC/ST பாப்புலேஷன் நிறைய உள்ள இதில் நடத்தினா பெட்டராக இருக்கும்னு சொல்லி ஃபீட்பேக் வந்ததில் சிஎம் ஸ்பெஷல் கேம்பெயின் ஆர்கனைஸ் பண்ண சொல்லி சிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இந்த ஸ்பெஷல் கேம்பெயின் நடத்தப்பட்டு, ஸோ இந்த ஸ்பெஷல் கேம்பெயின் 433 முகாம்கள் நடைபெற்றன. 1.80 மனுக்கள் பெறப்பட்டு அதில் 1.470 லட்சம் பெட்டிஷன்ஸ் டிஸ்போசல் பண்ணப்பட்டிருக்கு. பாக்கி நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். 1.47 lakhs. டோட்டல் ரிசிப்ட் 1.80 lakhs. ஸோ அந்த சிறப்பு முகாம்களில் பெறப்பட்ட பெட்டிஷன்ஸுக்கும் நம்ம தீர்வு கண்டுட்டு இருக்கோம். பேலன்ஸ் ரேட் நம்ம இது பண்ணிடுவோம். ஸோ இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த 3rd ஃபேஸில் சொன்ன மாதிரி எங்களுக்கு முகாம் நடத்தது தெரியல, நாங்கள் வெளியூருக்கு போயிட்டோம், எங்களுக்கு யாரும் சொல்லலைன்னு சில ஃபீட்பேக் பண்ணதில் தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சிஎம் ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க, மக்களுக்கு நம்ம கேம்ப் நடத்துகிறோன்னு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். சிஎம் என்ன சொன்னாங்கன்னா, கேம்ப் நடத்துறதுக்கு முன்னாடியே
நம்ம வாலண்டியர்ஸ் அனுப்பிச்சு வீடு வீடாக போய் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிடணும். இந்த மாதிரி நம்ம ஒரு சிறப்பு திட்டம் கொண்டிருக்கோம். இந்த திட்டத்தில் வந்து இந்த துறைகள் மூலமாக இத்தனை சர்வீஸ்கள் வழங்க போகுது. நகரப்புற பகுதியாக இருந்தால் 13 துறைகள் மூலமாக 43 சேவைகள் சர்வீசஸ் வழங்கப்படும். இதே ஊரக பகுதியாக இருந்தால் 15 துறைகள் மூலமாக 46 சர்வீசஸ் மற்றும் திட்டங்கள் வழங்கப்படும். இதுதான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம், எந்த துறைகள் என்ன சேவைகள் என்ன சர்வீஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்னா ஃபீட்பேக். ஸோ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ல மக்கள் எதுக்கெல்லாம் நிறைய வர்றாங்களோ அதுக்கு சம்பந்தமான துறைகளையும் அதுக்கு சம்பந்தமான திட்டங்களையும் நாம இந்த தடவை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த எல்லா ஸ்கீம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பெட்டிஷன்ஸை ரிசீவ் பண்ணி நாம துறைகளுக்கு அனுப்பிச்சு துறைகள் மூலம் வரக்கூடிய பதில்களை வந்து உடனடியாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். பெட்டிஷன் யார்கிட்ட கொடுத்துருக்கா, எங்க போயிருக்கு, எத்தனை நாள் அவர்கிட்ட இருக்கு, அவர் என்ன பதில் கொடுத்துருக்கா வரைக்கும் நாங்கள் இருந்து ட்ராக் பண்ண முடியும். வருவாய்த்துறை செயலாளர் அமுதா IAS செய்தியாளர்களை சந்தித்தார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் படத்துல கலகலப்பும் கைகலப்பும். me too love you, thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.